போகலாமா? நான் ஸ்டார்ட் பண்ணலாம். செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் 15 வரை ஜெனீவாவில் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் மனித உரிமைகள் ஆணையம் மாத ப்ரோக்ராம் அப்படி எப்பயுமே நடத்துவாங்க. அதில் மனித உரிமைகளை குறித்து நிறைய பேசுவாங்க. அது மாதிரி இந்த வருடம் 2024 இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் 13 வரை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பசுமை தாயகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பசுமை தாயகம் 2004 யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையில் பங்கேற்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது. 1995 மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் தொடங்கப்பட்டது பசுமை தாயகம். நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், கல்வி, விவசாயம், மரம் நடுவது, ஏரி குளங்களை தூக்குவார்கள், போக்குவரத்து, சமச்சீர் கல்வி, காவிரி காப்போம் போன்ற எத்தனையோ நிகழ்ச்சிகளை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த ஐநா கூட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு 2002 நமக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக இருந்தார். அவருடைய தொடர் முயற்சியால் 2004 ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக பசுமை தாயகம் வளர்ச்சி அடைந்தது. அதன் மூலமாக எல்லா கூட்டங்களிலும் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசுறது மட்டுமல்ல, நியூயார்க்கில் நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை கூட்டங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிறைய சமயங்களில் நாங்கள் நியூயார்க்கில் போய் பேசியிருக்கிறோம். இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையில் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த வாட்டி போயிருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் பலமுறை இங்கே பேசியிருக்கிறாங்க ஜெனீவா கூட்டத்தில். இந்த முறை எனக்கு பேச வாய்ப்பு பசுமை தாயகம் மூலமாக கிடைத்தது. மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி போய் பேசுமாறு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த குழுவாக பசுமை தாயகத்திலிருந்து ஒரு 5 பேர் போயிருக்கோம். மனித உரிமைகள் இந்த கவுன்சில் அவையில் பேரவையில் காலநிலை மாற்றம் அதனால் மகளிர் படும் அந்த பிரச்சனைகளை குறித்து அதை நான் பேசியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு காலநிலை மாற்றத்தால் அதிகமாக அவதிப்படுவது என்பது மகளிரும் பெண்களும் குழந்தைகளும் தான் அந்த தலைப்பில் தான் பேசியிருந்தோம். இப்போ வரலாறு காணாத வறட்சி வெள்ளம்லாம் வர்றதுனால நிறைய மகளிர் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. அந்த வாழ்வாதாரம் போயிடுச்சு. அதனால் வேறு வழி இல்லை. ஆண்கள் வந்து வேலை தேட எங்கேயோ போயிடுறதுனால பெண்கள் வந்து வேறு வழி இல்லாமல் அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கும் ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எதுவுமே பண்ண முடியாது. குழந்தைங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக பெண்கள் விவசாயம் நிறைய மகளிர் விவசாயிகளாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை விவசாயத்தில் அது காலநிலை மாற்றத்தால் இன்னும் கொடுமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்லணும். அதையெல்லாம் பற்றி தான் பேசியிருந்தேன். அதோட தண்ணீர் பிரச்சனைனா காலநிலை மாற்றத்தால் வந்த ஒரு பிரச்சனை தான் தண்ணீர் பிரச்சனை. அதனால் பள்ளிக்கூடங்களில் தண்ணீர் கிடையாது. நிறைய பெண் குழந்தைகள் படிப்பு பாதியிலே நிறுத்திவிடுகிறார்கள். அந்த விஷயத்தையும் அவங்க பேசியிருக்கோம். இதற்கெல்லாம் தீர்வு பெண்கள் பெண்களுக்காகவே காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்று ஒரு நிறைய திட்டங்களை அரசாங்கம் அதற்கு உலக நாடுகள்லாம் முயற்சி செய்து பசுமை இல்ல வாயுக்கள் வெளியிடுவதை குறைத்து கொண்டாலே போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். அங்கே கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அதை நான் பேசிட்டு அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய பசுமை தாயகத்துக்கு நிறுவனர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இதை வந்து அத்தனை ஊடக நண்பர்களும் இதை ஒரு பெருமையாக எல்லா பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் நீங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் ரைட்ஸில் பேசுகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாக அதிகமாக வந்து போனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அது போர் நடந்துருக்கு. அதே மாதிரி பாலஸ்தீன் மேலே இஸ்ரேல் வந்து அதிகமாக போட்டுருக்காங்க. இது அதிகமாக வந்து இறக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமாக இறக்குறாங்க. ஸோ இதை பற்றி ஏதாவது பேசுங்க. இப்போ இதை பற்றி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் இதை பற்றி தான் நிறைய பேசி கொண்டிருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா கிளைமேட் சேஞ்சால் இனிமேல் வந்து தண்ணீருக்காகவே நம்ம சண்டை போட்டுக்கிறோம். தண்ணீருக்காக நிறைய தண்ணீர் பிரச்சனையால் தான் நிறைய அண்டை மாநிலங்கள் மட்டும் இல்லை அண்டை நாடுகள் சண்டை போட்டுக்கிற ஒரு உண்மை இருக்கிறது. அதனால் பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா காலநிலை மாற்றத்தை நம்ம உடனடியாக அதை ஒரு எமர்ஜென்சியாக ட்ரீட் பண்ணி அவசர நிலையாக பிரகடனம் செய்து அதை நம்ம தடுக்க வேண்டும். அதற்கு வந்து என்ஜிஓக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, மக்களுடைய சப்போர்ட் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒரு மன உறுதி தேவை என்பதை மேடம்
போதைக்கு அதிகமாக எதிர்ப்பு தெரிவித்த கட்சி வந்து பாமக தான் இப்போ அதிகமாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த போதைப் பொருட்களுக்கு இப்போ வந்து இன்னைக்கு ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா, பசுமை தாயகம். அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பெருமையாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த இந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரும் இன்னைக்கு வந்திருந்தார். அவருடைய வேலையெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம். ஆனால் அந்த வாய்ப்பு அக்டோபர் 3ஆம் தேதி தான் கிடைச்சிது. அப்போ வந்து அவருக்கு நிறைய இப்போ உங்களுக்கே தெரிய தர்மபுரியில் கூட கடையெடுத்து இருந்தாலும் அங்கே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்கே உட்கார்ந்துருந்தாரு. ஆனால் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே உட்காந்துருந்தாரு. அதாவது நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் வந்திருக்கேன். ஆனால் உன்னோட லைட்டை இப்போ கூட பார்த்துருப்பீங்க தான் வந்தார். ஆனால் இந்த மீடியா நீங்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்களாக இருக்கிறீங்க. அப்போ வந்து அந்த அவரு கூட இருந்தால் அந்த என்ன சொல்கிறது அவருக்கு அந்த முக்கியத்துவம் போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஸோ ஐ எம் லிவிங் வித் ரியல் ஹீரோ. அவருக்கு என்னுடைய மனமான நன்றியை நான் இன்னைக்கு இந்த பருவநிலை மாற்றத்தினால பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்றீங்க. முக்கியமாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்? அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், பருவநிலை மாற்றத்தால் பெண்களுக்கு வந்து அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான். அப்போ வந்து அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ விவசாய வேலை செய்கிறாங்கன்னா அந்த விவசாயமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பல மைல் நடக்கிறாங்க. பக்கத்து ஊருக்கு போகிறாங்க, இல்லை பக்கத்து நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதுதான் கிளைமேட் இன்டியூஸ் மைக்ரேஷன், புலம்பெயர்வது என்பது. கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறாங்க. காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க. இங்கே வேலை கிடைக்கல, அப்போ வெளியூரில் வேலை செய்கிறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் போகிறாங்க. அதிகமாக அவங்க போகிறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போனப்ப அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா, அவங்களுடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாதுகாப்பும் பெரிய பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் வந்து அதிகமாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம வேணும். இந்த அமேசான் காடுகள் பெரிய அளவில் ஃபயர்லையும் விவசாயத்திற்காகவும் அழிக்கப்பட்டு வருது. இதனால என்ன மாதிரியான சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு அமேசான் காடு பெரிய அளவில்? ஆமாம், நீங்கள் அங்கே பயோடைவர்சிட்டியே போயிடுச்சு. காடுன்னா வெறும் மரம் மட்டும் எரியல, அந்த மரத்தில் வாழக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கீழே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், மிருகங்கள், பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி பல்லுயிர் பெருக்கம் சொல்லுவாங்க. மரங்களே அழிஞ்சு போயிடுது. ஒரு காட்டில் வந்து ஒரு மரம் இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான விதவிதமான மரங்கள் இருக்கும். ரொம்ப வருடக்கணக்கான மரங்கள் இருக்கும். எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுதான் வந்து ஒரு அப்போ வந்து உங்களுக்கு அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணுவீங்க? அந்த அமேசான் மரம் நம்ம ஊரில் வளருமா? வராது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பறவைகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இருக்கும். அதுவே போயிடுச்சுன்னா திருப்பி அதை எப்படி கொண்டு வர போகிறோம்? பெரிய பெரிய கேள்விக்கு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தடுத்து நிறுத்தணும்னா இந்த பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாக்கணும், சுற்றுச்சூழல் மாசு குறைக்கணும். இப்போ வந்து காலநிலை மாற்றத்தை அந்த பசுமையில் வாய்க்களை குறைக்கணும்னா இந்த நம்ம அதிகமாக மண்ணு கீழே கிடைக்கக்கூடிய புதைப்படிவ எரிபொருள் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். சொல்யூஷன் மேடம், இப்போது நீங்கள் வந்து பொல்யூஷன் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ வருங்காலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபேக்ட்ரிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் வந்தால் தான் வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். பொல்யூஷன் கட்டுப்படுத்தணும்னா இப்போ வேலைவாய்ப்புகள் வந்து இப்போ ஃபேக்ட்ரிஸ் வர மாதிரி வேலைவாய்ப்புகள் வந்து நம்ம உருவாக்க முடியாது. எல்லாமே ஈவிக்கு அந்த மாதிரி மாறிட முடியாதுல்ல. எல்லாருமே அந்த பொல்யூஷன் இல்லாமல் ஒரு வேலை